Hi Darmi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் டீ குக்கர் அண்ட் ஐ எம் யுவர் கொக்கோடா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பழைய சேனல் என்னங்க ஆச்சுன்ட்டு. பழைய சேனல் போயிடுச்சு. 3 ஸ்ட்ரைக் வந்துருச்சுடா, அதனால சேனல் வந்து தூக்கிட்டாங்க. அதனால் இனி பழைய சேனல் இருக்காதுடா. இனி கண்டினியூஸாக நான் இந்த சேனலில் வந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஓகேடா, இந்த சேனலுக்கும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் ரெகுலராக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் விசேஷ மாதம், அதனால் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது. அதுவும் நெருங்கின ஃபங்க்ஷனாக இருக்குதா, அதனால் 2-3 டேஸ் வேறு இடத்துல போய் ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ வர்றதுக்கு கஷ்டம். நம்மளோட பழைய வீடியோ வேணால் நான் ஷெட்யூல் பண்ணி போட்டு வைக்கிறேன்டா, ஓகேவா? ஒவ்வொரு நாளைக்கு கண்டினியூஸாக வர மாதிரி பழைய வீடியோஸ் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், ஓகேவாடா? ஓகேடா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் பார்ட் 13டா. லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, நம்ம ஜிம்மினுக்கும் யூங்கிக்கும் எல்லாம் முடிஞ்சிருக்கும். வயனுக்கு எவனோ ஒருத்தன் வந்து நாதரி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அக்செப்ட் பண்ணாததுனால ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டுருப்பான். இது பெரிய பிரச்சனையாகி ஜேகே போட்டு நல்லா போட்டு அடின்னு அடிச்சிருவாங்க. டே தான் வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் சால்வ் பண்ணுவாங்களா, அதோட தான் விட்டுருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க போகலாம். நீ இன்னும் விட்டுருக்கோணும்டி அவனை, சப்புன்னு 4-5 விட்டுருக்கணும். அப்போ தான் அந்த நாய்க்குள்ள புத்தி வந்திருக்கும். டேடி சரி விடுறா, அதான் நீ கொடுத்துட்டே, நீ கொடுத்ததே போதும், எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கலை அவனை. சரி மச்சி விடுறா, வாடாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு ஜேகே கூப்பிட்டு அப்படி உட்கார வச்சுட்டு அந்த கேன்டீனில் வந்துட்டு அவங்களோட இன்னொரு லஞ்சை வந்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்படியே இன்றைக்கி டே வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது டே தான் காரில் ஜேகே பிக் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஏண்டா உனக்கு எங்கேருந்துடா இவ்வளோ கோவம் வருது? எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு இப்படி அடிச்சிட்ருக்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் பண்ணது கரெக்டா? சொல்லு, அவன் பண்ணது கரெக்டா? சரி எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? அவன் பண்ணது தப்பு தான். அது என்ன, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலாக போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். சரி, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சார் என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்ன, அவனை ஒரு டைம் வார்ன் பண்ணி விட்ருக்காங்க, இந்த மாதிரி எந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இன்னொரு டைமுக்கு எதோ மிஸ்டேக் பண்ணான்னா சஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வெறும் வார்னிங் தானே. அவனை மூஞ்சி முகரெல்லாம் அடித்ததுக்கு ஒன்று 4-5 நாளைக்கு அவன் எந்திரிச்சு வர மாட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்டா நீ இப்படி கோவப்படுறது முதல்ல கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே இருந்துட்டு அப்படியே திரும்பிட்டு உட்காந்துடுறாங்க. டே இருந்துட்டு அப்படியே பார்த்து இவனை வச்சுட்டு என்னதான் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே டின்னர்லாம் சாப்பிட்டு எப்போ போல் அப்படியே தூங்குறதுக்கு வராங்க. இந்த டைம் அப்படியே டே இருந்துட்டு ஜேகே மேலே கையை போடுறாரு. ஜேகே வந்து தட்டி விடுறாங்க. என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் போடுறாங்க, தட்டி விடுறாங்க. நீ என்னாச்சு, நல்லா தானே இருந்த? நீ தானே சொல்கிற நான் ரொம்ப கோவப்படுறேன், நான் ரொம்ப இது பண்ணுறேன்ட்டு. ரொம்ப கோவப்படாதேன்னு தானே நான் சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ இப்படி பண்ணுறேன்? நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். ஸோ இவனு இங்கே பார், நீ கோவமாக இருந்துக்கோ, இல்லாமல் போய்க்கோ, ஆனால் நீ ஹக் பண்ணி தான் படுத்துங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள திருப்பி அப்படியே அவங்க காலு கை எல்லாமே மேலே போட்டு அப்படியே டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாங்க. இங்கேயோ ஜேகே வந்து புஷ் பண்ணி பார்க்குறாங்க. பட் போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நைட் வந்து அவ்வளோ அழகாக பாஸ் ஆகுதான். இப்போது 3 பேருமே இப்போ கிரவுண்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஒயின் வந்துட்டு, சார் என்னாச்சு, உங்களால் ஏன் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீசிங்க அப்படி கேட்குறாங்க. ஜிமின் வந்துட்டு அது வந்து மச்சி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ, ஜேகேக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் போச்சு அது மாதிரியா அப்படின்னு சொன்னேன். இப்போ எதுக்கு என்ன இழுக்கிற? அவன் லீவ் எடுத்தாலும் அவனுக்கு எதுக்கு பேசு. நீ என்னத்துக்கு லீவ் எடுத்திருக்கியோ அதுக்கு தானே இவனும் லீவ் எடுத்திருக்கான். இவனை பார்த்தாலே தெரியுது பாரு, அட்லீஸ்ட் நீயாச்சு அந்த மார்க் எழுத்துன்னு தெரியாத மாதிரி கவர் பண்ண. இவன் பாரு அவன் கழுத்தில் நல்லாவே மார்க் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன தெரியுதா? வச்சுட்டு தெரியக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக ஜிமின் வந்துட்டு அப்படியே டக்கிங்லாம் பண்ணுறாங்க. டே தெரிஞ்சிச்சு போல உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க.
இப்போது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண பையன் வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உங்களை போகிறான். நீங்களும் வந்துட்டு அவன் ஈக்குவலாக முறைக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு எதுக்கு இவன் முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு அடிக்க போகிறாங்க. இதே உட்கார்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயது வந்து கைப்பிடிக்கிறாங்க. என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேற்று நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஏய் அவனே சும்மா இப்படி நடந்துட்டுருக்கான், வாய் வீர உடைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படி கொந்தளிக்கிறாங்க. வயது வந்துட்டு டேடி இதுக்கு இவ்வளோ கொந்தளிக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு, நானே போட்டு தள்ளியிருப்பேன். என்ன கொஞ்சம் காலேஜாக போயிடுச்சு விட, அவன் இதுக்கு மேலாம் பிரச்சனைக்கு வரமாட்டான். என்ன பண்ணுறது, என்ன மாதிரி ஒரு அழகாக ஹாட்டான கேர்ளாக இருந்தால் பார்த்தா இப்படிலாம் கேட்க தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களே அப்படியே இது பண்ணுறீங்க. ஜிமினும் ஜேகேவே வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்டா நான் என்ன ஹாட்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. அவனுக்கு ஏதோ கண்ணு கோளாறுன்னு சொல்லிட்டு அவனை அடித்து திருத்தலான்னு நாங்கள் பார்த்தோம். அதுக்குள்ளேயே நீ வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நீங்களா ஐயோ டே என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அடிக்க கற்றுறீங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு அவங்க கூட ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்கீங்க. இது வந்து அப்படியே ஜெவப் வந்து பார்க்குறாரு. ஐயோ இதுக்கு என்றைக்கு தான் படிக்க போகுதுன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி விளையாண்டுட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக அப்படியே தலையாடிட்டு போடுறாங்க. இப்போது அப்படியே இருந்துட்டு ஹோபியை கேபினுக்கு தான் வர்றாரு. ஹோபி வந்துட்டு தேங் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. தேங்க வந்துட்டு இல்லை சார் நேற்று ஆளையவே காணோம். அதுவா அது ஒன்றும் இல்லை, சும்மா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக அதுக்கு போயிருந்தேண்ணா. ஓ ஃபங்க்ஷனுக்குலாம் சார் போயிட்டு வரீங்க? இல்லை நேற்று ஃபுல்லாக நீ காணுமா, சரி ஏதோ இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கலாமே தான் வரமாட்டேன். சரி சரி அப்புறம் என்ன உன் ஆளும் வயனு ஜிமினி எவனுமே படிக்க மாட்டேறாங்க, எல்லாமே இப்படி சுற்றிட்டு இருக்காங்க. எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது. இந்த லட்சணத்தில் கல்ச்சுரல்ஸ்க்கு வேறு அவங்க நேம் கொடுத்து வச்சுருக்காங்க. இனி அதுக்கெல்லாம் எப்படியாவது இவனுங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி போகிற கப்புக்கு இது வின் பண்ணுவானுங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேயா ஜெயோ இருந்துட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. டேடி எதுக்கு இவ்வளோ புலம்புற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட்டையை கிளப்பிடுவாங்க விட அப்படிங்கிற மாதிரி தேயாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சேட மச்சான் சின்ன ஒரு மீட்டப் மாதிரி போடலாமேன்னு தான். டின்னருக்கு இது நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதை சும்மா பேசலாமேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்து சொல்கிறாங்க. அஜய் அப்படின்ட்டு செம ஐடியாடா. ஆமாம் இவங்கேயும் நான் பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்லேயே இது பண்ணிட்டா அடிக்கடி நீயாச்சு பார்க்குறேன், நான் சுத்தமானமே பார்க்குறதில்ல. சரிடா இவங்கி நீ நானும் எங்கேயோ டின்னர் மாதிரி போகலாம், அதுதானே நானும் சொல்ல வந்தேன். டின்னர் வேண்டாம், நம்ம எங்கேயோ சின்ன ஒரு வெக்கேஷன் மாதிரி போகலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. வெக்கேஷனா? ஓகே போகலாம்டா, இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா அதுதான் நானும் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவன் வந்துட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் நார்மலாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. இப்போது அப்படியே ஃபஸ்ட் ஆர் கிளாஸ் வந்து நம்மளோட ஜியோப்படுத்து தான். ஜியோ கிளாஸ்க்குள்ளே வராரு. அவர் வந்தோடனே அப்படியே வயனுக்கா பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. இங்கேவா ஹைப்பில் குதிச்சிட்ருக்கா. ஆட்டோக்காண்டி ஏண்டி இப்படி பண்ணிகிட்ருக்கா? உங்களுக்கு என்னடா தெரியும்? ஐயோ ஒன் சைடோட லவ்வே இருக்குது பாரு, அது தனி ஃபீல்டா. ஒன் சைடு தான், ஒன்றும் டபுள் சைடெலாம் ஆகலை. அதெல்லாம் ஆகிடும். அவருக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும், கனவு கண்டுட்டு உட்காந்துட்டுடி அப்படிங்கிற மாதிரி ஜேகே இருந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு இந்த நாயெல்லாம் திருத்தவே முடியாதுன்ட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நீங்களா அப்படியே பார்த்து ஜேப்பை பார்த்து வளைஞ்சிட்ருக்கீங்க. அவ்வளோ அப்படியே கன்னத்தை ரெண்டு கையில் அப்படியே கன்னத்தை வந்து ரெண்டு கையில் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் டெஸ்க்கை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்களை இந்த பார்வை பார்க்குறத பார்த்துட்டு அவர் பார்த்தாலும் நீங்கள் திரும்பவே மாட்டேறீங்க. நீங்கள் ஒன்றும் அப்படியே வச்சுக்கணும் வாங்க பார்க்குறீங்க. இப்போ வேறு ஏன் தான் இப்படி பார்க்குறாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே விஜய் இருந்துட்டு சரி காய்ஸ் இன்றைக்கி வந்து நான் இதோட விட்டுருந்தேன்னா நேற்று எதோட விட்டுருந்தேனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. கிளாஸும் அப்படியே முடிஞ்சோன்னா திரும்பி யாருக்காவது ஏதோ டவுட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெயப் கேட்குறாரு. வயன் வந்துட்டு சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு வந்துருக்காங்க. என்னடா இது எப்படா கிளாஸ் போணுச்சா டவுட்டுன்னு தெரிஞ்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் தெரியலேன்னு ஜேகே பார்த்துட்ருக்காரு. சார் அது வந்து கல்ச்சுரல்ஸ் டான்ஸ் ப்ராக்டிஸ் எப்போங்க சார் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கிளாஸில் இருக்கிறவங்க எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஹோபி வந்துட்டு ஐயோ இப்போ என்ன நான் கல்ச்சுரல்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நான் சப்ஜெக்டில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கேட்க சொன்னேன். சார் அதில் எனக்கு ஒரு டவுட்டும் இல்லைங்க சார், இதை மட்டும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சார், நீங்கள் தானே இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாக கேட்குறீங்க. ஹோபி வந்துட்டு நெக்ஸ்ட்டு மண்டே ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும். ஒன்லி 2 days இருக்கா சார்? ஓகே சொல்லிவிட்டு அவராக அப்படியே கிளாஸ் விட்டுட்டு போயிடுறாரு. நீங்களா நாளையிலேருந்து 7
எப்போ பார்த்தாலும் நீ அவனையவே பார்த்துட்ருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்களாம் ஹார்ட்டை கையில் பிடிச்சிட்டு அப்படியே உட்காடுறீங்க. இது திருந்தவே திருந்தாது அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிலீஃபாக பார்க்குறாங்க. இப்போது ஓபியோட கிளாஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது டேவோட கிளாஸ் வருது. டேவா உள்ளே வரும்போது அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகேவா அப்படியே தலையை திருப்பிட்டு முறுக்கிட்டு இருக்காரு. ஐயோ இவனுக்கு என்னடா ஆச்சு, மறுபடியும் வேதாள முருகம் மரம் ஏறின மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே இருந்துட்டு பண்ணுறத பார்த்துட்டு ஒயின் வந்துட்டு கேட்டுருக்காங்க. இங்கே டே இருந்துட்டு ஐயோ இவனுக்கு என்ன இவ்வளோ கோவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று எதுலேருந்து விட்டுருங்க, ஒரு நிமிஷம் யாரும் எதுவும் சொல்லாதீங்க. லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல, அதனால் நான் யாரையாவது கேட்குறேன், அவங்க எந்திரிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே மற்றவங்களா என்ன சொல்கிறாங்க, ஐயோ கோரஸாக கும்மி அடிக்கலான்னு பார்த்தா விடமாட்டுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி சில பேரில் யோசிக்கிறாங்க. இப்போ டே இருந்துட்டு வேறு யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுவார், நம்ம பன்னி பையில தான் அவனை பாயிண்ட் அவுட் பண்ணி ஜேகே ஜங்குக் எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. லாஸ்ட் டாபிக் எதுலேருந்து விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஜங்குக் வந்துட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் எதுலேருந்து விட்டுருந்தாருன்னு, இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருக்காங்க. டே உனக்கு தான் தெரியுமில்ல சொல்கிறா, நீ தானே எங்ககிட்டயே சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே டே வந்துட்டு சொல்லு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. எனக்கு எனக்கு தெரிலிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன தெரியலையா, அப்புறம் போன கிளாஸ் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு. போன கிளாஸா, அதை வந்து நான் கிளாஸ் தான் கவனிச்சிட்டு இருந்தேன், பட் லாஸ்ட்டில் எதில் விட்டிங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓ ஞாபகம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே கவனிச்சிடாத, அப்படியே உட்காந்துக்கிட்டே இரு, கோவம் மட்டும் மூக்கு மேலே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திட்டி உட்கார வைக்கிறாரு. ஜங்குக்கு வந்துட்டு இவனுக்கு வேணும் வேண்டியது தான் பண்ணுறான். அதே மாதிரி நானும் வேணும் வேண்டியது தான் இவங்ககிட்ட பதில் சொல்லவே இல்லை, இவங்ககிட்ட எல்லாம் இவன் கேட்டு நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. டே இருந்துட்டு ஐயோ எதுக்குடா இவன் இவ்வளோ ஸ்டபனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிவிட்டு ஓகே இந்த கிளாஸ் இதோட விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவரும் அப்படியே கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவர் வெளியே போகிறாரு. வெளியே போகும்போது அப்படியே ஜங்குக்கு பார்த்து அப்படியே கண்ணடிச்சிட்டு போகிறாரு. ஜங்குக்கு இதுக்கு ஒன்றும் குறைச்சில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வெக்கம் பாட்டுக்கு வருது, பட் இருந்தாலும் அதெல்லாம் காட்டிக்காமல் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தை கட்டிக்கிட்டே அப்படியே இருக்காங்க. இப்போது இவங்க கிளாஸில் அப்படியே முடிஞ்சிச்சு. பிரேக் டைம் முடிஞ்சு இப்போது லாஸ்ட் ஹார் இந்த மாதிரி வந்துருச்சுடா. இப்போ யார் வராங்கன்னு பார்த்தோம்னா வேறு யார், அந்த கெனி தான் வரா. அவள் வந்தோடனே அப்படியே வரும்போதே ஜேகே வந்தால் மறுபடியும் முறைச்சிட்டே இருக்கா. ஜேகேவும் விட்டு எங்கேயுமே பார்வை போகலையே, அவளையே தான் முறைச்சிட்ருக்காங்க. அப்படியே கெனி உள்ளே வந்தோன்னே குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், மற்றவங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அப்படியே மேம் வந்துட்டு ஓகே கைஸ், நான் லாஸ்ட் டாபிக் எதுலேருந்து விட்டுருந்தேனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன், இதுலேருந்து விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களா 2-3 கிளாஸில் அப்படியே டாப்பிக்கில் எடுத்துகிட்ருக்காங்க. ஜேகே வந்துட்டு லிசன் தான் பண்ணிகிட்ருக்காரு, பட் இருந்தாலும் ஜேகே எதுக்கு வெயிட் பண்ணி கூப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ் மேம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. பல்ல கடிச்சிட்டு என்ன கிளாஸ் இங்கே நடத்திட்டு இருக்க, நீ என்னத்தை கவனிச்சிட்டு கிடக்குற? மேம் நான் கிளாஸ் தான் கவனிச்சிட்டு இருந்தேன், நீ வேறு எங்கெங்கேயோ பார்த்துட்ருக்க, என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜேகேக்கா என்ன இவன் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமக்கம் வருது. ஒய்யனுக்கும் ஜிமினுக்கும் சரியான கோவம் வருது, என்னத்தை இவன் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் எடுத்தா கிளாஸை கவனி சரியா, தேவையில்லாத கண்ணெல்லாம் அங்கே இங்கேன்னு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை இது பண்ணுறாங்க. கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை என்ன இந்த மேம் இப்படி பேசுகிறாங்க, ஒருவேளை அவன் தப்பாக பார்த்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் அப்படியே ரூமர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கா சரியான கோவம் வருது. மேம் பார்க்குற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு கிளாஸை அப்படி சுரிக்கிறாங்க. இவளுக்கா இங்கே அப்படியே அவமானமான மாதிரி ஆயிடுச்சு. ஏய் என்ன பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. மேம் நீங்கள் சொன்னீங்க, சொன்னது தான் நானும் சொன்னேன், பார்க்குற அளவுக்கு வேறு எங்கேயும் எதுவும் இல்லை, அதனால் நான் கிளாஸை தான் கவனிச்சிட்டு இருந்தேன்னு நான் சொன்னேன், நீங்கள் எந்த மீன் பண்ணி சொன்னீங்களோ அதை தான் நானும் மீன் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சேவேஜாக ரிப்ளை பண்ணுறாங்க. இங்கே பயந்துட்டு அச்சோ வாடா வாடா வாடா, யோ சேவேஜ் நான் இது வரைக்கும் ஒருத்தர் தான் பார்த்துருக்கேன், இன்னொருத்தர் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயந்துட்டு அப்படியே குதிச்சுட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு ஆமாண்டி ஆமாம் பாரு எப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் சூப்பர்னு மற்றவங்களாம் அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மேம் வாய் அட்டைக்கு பேசு சரியா, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, உட்காந்து கிளாஸை கவனின்னு தான் நான் சொன்னேன், கிளாஸை மட்டும் கவனிச்சின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே ஸ்மெட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறாரு. எல்லாம் வேணுமேன்ட்டு பண்ணுறா, எல்லாம் தேவை சொல்லணும், இன்னைக்கு போய் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டே மேலே தான் காமிப்புறாங்க. ஜேகே இதெல்லாம் நியாயமாக ஜேகே, டே என்ன பண்ணுவான் பாவம் சின்ன பையன் இல்லை, அவனா சின்ன பையன் போடி அப்படிங்கிற மாதிரி என்னையும் போட்டு திட்டுறாரு. என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இருந்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். இப்போ இருந்துட்டு
அப்படியே கிளாஸ் வந்து லாஸ்ட்டாக கிளாஸ் முடியுது. லாஸ்ட் கிளாஸ் முடிக்கும்போது அப்படியே மேம் வந்துட்டு அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு முறைச்சிட்டு போகிறாங்க. ஜேகே வந்துட்டு பதிலுக்கு ஈக்குவலாக முறைக்கிறாரு. இப்போ வந்துட்டு வந்துட்டு அப்படியே அவருக்காக காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே இருந்துட்டு அப்படியே நடந்து அந்த காரை கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு என்ன இவன் இப்படி கிராஸ் பண்ணி போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆர்னு பாட்டுக்கு அடிக்கிறாங்க. ஜேகே இருந்துட்டு மறுபடியும் போயிட்டுருக்காங்க. ஐயோ இவன் வேறு என்ன ஆச்சு இன்னும் கோவமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காரில் லைட்டாக ஓட்டிட்டு அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஜிகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி கூப்பிட்டே இருக்காங்க. பட் ஜிகேவை எதுவும் கேட்காம போகிறேன். டே பன்னி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிகே வந்துட்டு எதுக்கு இவன் இப்படி கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் நிற்கிறாங்க. இப்போ காரில் ஏறுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே இருந்துட்டு எதுவுமே கட்டுக்காத மாதிரி போகிறீங்க. தேவையில்லாத பண்ணாத, வாய் மட்டும் கையால் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முக்கிட்டு இருக்காங்க. இவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கார்லேருந்து வெளியே வந்து அப்படியே ஜேகே வந்துட்டு கார்க்குள்ளே தூக்கி போட்டு அப்படியே அவர் இருந்துட்டு உட்காந்துட்டு கிளம்புறாரு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க. தேவையில்லாத பண்ணுறீங்களா, அதுக்கு தேவை தாண்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகே வந்துட்டு மூஞ்சி அங்கே பார்க்கவே இல்லை, அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி உனக்கு என்னடா கோவம், சரி தெரியாமல் எதுக்கு அவ்வளோ கோவப்படுறேன்னு கேட்டா, அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே டேவாக போட்டு கத்துறாரு. எங்கேயா ஜேகே வந்துட்டு அதுக்கு எனக்கு கோவம் போயிடுச்சுடா, இப்போ வேற ஒரு கோவம் எல்லாம் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டாங்க. எதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லி தொலைடா. அந்த கிளி இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன நினச்சி சொல்கிறாங்க. தேவா ஷோ அந்த பிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முழங்குறாரு. ஆமாம் கரெக்டாக எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. நான் என்னடா பண்ணேன், நீ அவளை மயக்காமல் இருந்ததுன்னா அவள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாள். என்ன நான் மயக்கினேன், நான் என்னடா மயக்கினேன். இங்கே பாரு ஜேகே தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதா, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வரங்க. டேவா அப்படியே லைட்டாக லிப்ஸில் பிக் பண்ணி அப்படியே எடுத்துறாங்க. ஜேகேவா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிப்ஸ் தட்டுறாங்க. புரிப்பையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுற, இங்கே பார் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கோவப்பட்டுருக்காது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. எங்கேயா ஜேகே இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது வேறு வழியில் வந்துட்டுருக்கோம். உன் வீட்டுக்கு போகிறது தான். ஏன்னா என் வீட்டுக்கு போகிறோமா, சூப்பர்ரா ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கலை தான் ஏட்டாக குதிக்கிறாங்க. ஆமாம்மா ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வராரு. எப்படி உனக்கு இந்த ஐடியாலாம் வந்துச்சு, பரவாயில்லையே எங்கள் அம்மா வீட்டுக்கும் போகணும்னு நீ யோசிச்சிருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா ஒன்றும் யோசிக்கல, அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா மேரேஜ் ஆகி 2 months ஆகுது, இன்னும் வீட்டு பக்கமே காணுமேன்னு சொல்லிட்டு அதனால தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக அப்படியே ஹெவி ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு போட்டு பேசுகிறாரு. இங்கே ஜேகே இருந்துட்டு ஆமாம் நானும் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஃபோனில் பேசுகிறதோடு சரி. இப்போ எங்கள் அம்மாவை பார்க்க போகிற நீ ஜாலியே. எங்கள் அப்பா பாவம் அவனும் வந்துட்டு ஃபீல் பண்ணுவார், அவரையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே மணங்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஐயோ இவன் ஏன் தான் இவ்வளோ சைல்டிஷாக மாறணும், கோவம் படுறா, சைல்டிஷாக இருக்கிற இடத்துல சைல்டிஷாக இருக்கான். ஐயோ என்னை எப்படியும் மயக்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேர்ந்துட்டு மணங்கிட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஐயோ பாருங்கள் எவ்வளோ இழைச்சி போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டே வந்துட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. எங்கேயா ஜேகே வந்துட்டு ஐமே ஜோக் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்க அப்பா வந்தானே அப்படியே பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜேகே வந்துட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. தயாவும் வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க மாமா, நல்லா இருக்காங்க அத்தை. அச்சோ ஜேகே என்னடா வெளியே நின்றுருக்கா, உள்ளவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ தான் அவங்க அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க. ஏமான் ஜேகே ஏன்டா வெளியே நின்றுருக்கா, உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே டேவை பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொலை காண்டாகுது அவருக்கு, அப்படியே முறைச்சிட்டு வர்றாரு உள்ளே வந்துட்டு எதுவுமே பேசல, போய் அவரோட சோஃபாவில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. என்னாச்சு உனக்கு, சரி மாப்பிள்ள உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், நான் வந்துட்டு எந்த ஜூஸ் போட்டு உங்களுக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறீங்களா அந்த ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு அடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஜேகேயோட அப்பா இருந்துட்டு அப்புறம் மாப்பிள்ள உங்களுக்கு இன்றைக்கி நான் அந்த நான்வெஜ் எந்தெந்த ஐட்டமில் வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அங்கிள், எனக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இது எவ்வளோ நாள் கழிச்சு ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பண்ணாமல் இருப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஜேகேயோட அப்பா வந்துட்டு ஐப்புக்கு போயிட்டுருக்காரு. இங்கேயே அவங்க அம்மா வந்துட்டு சரி அவங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் ரோஸ் மில்க் போட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கேயா ஜேகே இருந்துட்டு அவ்வளோ போட்டியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு பக்கம் கோவமாக வருது, இன்னொரு பக்கம் என்னடா நம்ம அப்பா அம்மா நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்கன்ட்டு அவர் வந்துட்டு அந்த சைடில் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு.
இப்போ டே இருந்துட்டு அப்படியே அவங்க அப்பா கூட பேசிட்டு அப்படியே வந்து உட்கார்றாரு. அவங்க அப்பாவும் விட்டு அருன்னு அறுத்துட்டு இருக்காங்க. ஜேக்கோட அப்பா இருந்துட்டு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள, எப்படிலாம் ஸ்டடீஸ்லாம் இது போயிட்டுருக்குது, ப்ரொஃபஸர் ஜாப்பில் எப்படி போயிட்டுருக்குது, எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்கன்னா என் பையன் இருக்கான் பாருங்க, இந்த தரத்துலேயே சமாளிக்கிறதுக்கே ரொம்ப இதாகும், எப்படி மற்றவங்களெல்லாம் நீங்கள் சமாளிச்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஜேகேவை எதுவுமே பேசல, அப்படியே வாயை மூடிட்டு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே அவங்க அம்மா இருந்துட்டு அழகாக ரோஸ் மில்க் கொண்டு வந்து அப்படியே டேக் கொடுக்குறாங்க. அப்படியே ஜங்குக்கு பார்த்தா, டே தங்கம் இந்தாண்ட எடுத்துக்கொண்டு எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க. டே இது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கொடுக்குறாங்க. பார்த்தா பனானா மில்க் ஷேக்கு. அது பார்த்தோன்னா அவரை அப்படியே லைட்டாக ஸ்மைல் வருது. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உலகத்தை பாருடி உன் பையன் பனானா மில்க் ஷேக் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா இருந்துட்டு கலைக்கிறாரு. இருந்துட்டு அப்படி லைட்டாக சிரிக்கிறாங்க. தம்பி நீங்கள் ரோஸ் சார்டா மில்க் ஷேக் ரோஸ் மில்க் ஷேக் இருந்துட்டு குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு ஓகே ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குடிச்சிட்ருக்காங்க. இங்கேயா பார்க்குறாரு ஜேகேவை. ஐயோ இவங்க இருக்க அவனை எச்சை கோவப்படுத்திகிட்ருக்காங்களே, இன்றைக்கி என்னதான் ஆக போகுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அவரோட கவலை. ஐயோ எதுவும் பண்ணவில்லை இன்றைக்கி, அச்சோ என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அந்த கவலையில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ வந்துட்டு அவங்க அம்மா, டேய் தங்க குடிடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகேக்கு கொடுத்துட்டு அழகாக ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜேகேக்கு அழகாக ஸ்மைலே வருது. அவர் வந்து தேங்க்ஸ்மா, உங்களுக்குலாம் நான் வந்தது பிடிக்கவே இல்லை, எல்லோரும் இவனை வந்தோடனே இவனையே தூக்கி வச்சுருக்கீங்க. டே என்ன பேசுகிற, இவன் வந்துட்டு உனக்கு ப்ரொஃபஸர், அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. டே இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜேகாவோட அப்பா இருந்து சொல்கிறாங்க. அங்கிள் விடுங்க அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவ்வளோ ஹம்பிளாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கா இருக்க கோவம் வருது. டே எப்படி நீ இவ்வளோ நல்லா நடிச்சிருக்க, நீ பண்ணுற எல்லா வேலைத்தனமும் எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு இருக்காரு. அவனை பற்றி இவங்களுக்கு யாருக்கும் தெரியல, நான் இப்படிலாம் பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசில் நம்ம புலம்பிட்டு இருக்காங்க. போங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே இருந்துட்டு அவரோட ரூமுக்கு போகிறாங்க. இல்லைடா உங்கள் ரூம் வேண்டாம், நீ இருந்துட்டு இந்த ரூமில் தங்கிக்கோ. ஏம்மா என் ரூமுக்கு என்ன? இல்லைடா நீ போனதுக்கப்புறம் அந்த ரூம் வந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் இதாகிடுச்சு, நீ க்ளீன் பண்ணல, இன்னைக்கு க்ளீன் பண்ணிடுறோம், அதனால் நீ இருந்துட்டு இந்த ரூமில் தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோடய துணியெலாம் அதெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு மாப்பிளைக்கு தேவையான துணியுமே அங்கேயே வச்சுட்டோம், நீங்கள் வந்துட்டு அங்கே போய்க்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு அப்படியே மேலே போகிறாங்க. போனோன்னே டே ஜிக்கி என்னடா எதுக்கு இப்படி கோவப்படுறா, என்ன நான் தான் உங்களுக்கு பையன், என்னமோ நீ அவங்களுக்கு பையன் மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாப்பிள்ளைங்க பாஸ்டல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, எல்லோரும் இது தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முறுக்கிட்டு அப்படியே போகிறாரு. டே இப்படி பண்ணாதான் அவ்வளோதான், அப்படியே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே வர பார்க்குறாங்க. பாத்ரூமை டப்புன்னு சாத்திடுறாரு ஜேகே. இங்கேயா தேங்க வந்துட்டோ இவனை என்னதான் பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ இருந்துட்டு அப்படியே ஜிகே இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்தோடனே இருந்துட்டு ஓவராக பண்ணுறா, அப்புறம் பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டே போகிறாங்க. பட் ஜிகே இருந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முணங்கிட்டு அப்படியே இருந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்படியே இருந்துட்டு குளிச்சுட்டு அவர் இருந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நார்மல் பேண்ட் ஷர்ட் மட்டும் போட்டு அப்படியே வராங்க. வந்தோடனே அப்படியே டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அம்மா என்னம்மா எனக்கு பிடிச்ச ஃபேவரெட் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு செய்யாமையாடா, இது பாரு இது எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா 2 டிஷ் இருக்குது. ஐயோ தேங்க்ஸ்மா எனக்கு பிடிச்ச டிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களா அப்படியே ஸ்மிட் பண்ணிவிட்டு இப்போ டேவை பார்க்குறாங்க. இருந்துட்டு சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீசிங்கான ஒரு ஸ்மைலில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேக்கு 2 டிஷ் தான் வச்சாங்க. பட் அதே மாதிரி சைடில் பார்த்தோம்னா 5-6 வகையான டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே டேக்கு பிடிச்சது. இந்தாப்பா இது உனக்கு அம்மா பிடிக்கும்னு சொன்னாங்க, இது பிடிக்கும் தானே. உங்கள் அப்பா அம்மா இருந்துட்டு ஜேகேவோட அப்பா அம்மா இருந்துட்டு அப்படி விழுந்து கவனிச்சிருக்காங்க. ஜேகேக்கா எனக்கு 2 டிஷ்ஷு, அவனுக்கு போகிற 6 டிஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுமா, நல்லா தெரிஞ்சு போச்சு, இனி இந்த வீட்டுக்கு நான் பையன் இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுறாரு. அவ்வளோ பொசசிவ் ஆகுறாரு. இருந்துட்டு டே அப்படிலாம் இல்லைடா, பாரு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, நீ எப்பவுமே இங்கே இருக்கனால நீ இந்த வீட்டு பையன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அப்புறம் என்ன நான் இந்த வீட்டு பையன் இல்லையா? அப்படி சொல்ல தங்கம், நீங்கள் எங்கள் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இருந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே மாப்பிள்ளை பக்கம் திரும்பி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேயா ஜேகே வந்துட்டு போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கிக் பண்ணுற. எதுக்குள்ள என் காலை கிக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா இருந்து கேட்குறாங்க. உன் காலும் இல்லைப்பா, சாரி நான் அவனோட கால்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே உட்காடுறாங்க.
அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல பசங்க இப்போ ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட அம்மாவும் ஹாப்பியாக சிரிச்சுட்டே வந்து உட்காடுறாங்க. இப்போ இருந்துட்டு அவங்க டின்னர்லாம் முடித்தோன்னே இப்போ வந்துட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் ஜேகே தயாங் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது வந்து நாளைக்கு உங்களுக்கு லீவ் தானே? காலேஜ் நாளைக்கு இல்லை நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் இங்கே இருக்கிற மாதிரி சொல்லி தான் இப்போ சொன்னேன். தெரியும் ஆண்டி, சாட்டர்டே இல்லை சண்டேவும் இல்லை ஆண்டி, லீவ் தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் 2 நாள் தங்கி இருந்துகிட்டே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிக்கு வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. ஐயோ 2 நாள் தங்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாலி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஓகேப்பா, அது வந்து 2 நாள் தங்க போகிறோம்ல, அதுவும் இல்லாமல் அங்கிளும் நானும் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை விஷயம் இருக்குது, அதனால் நாங்கள் வெளியே போயிடுறோம். ஒரு ஃபங்க்ஷன்ப்பா, அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டென்ட் பண்ணோன்னே உங்கள் அப்பாவுக்கு வேறு உடனே பிஸ்னஸ் மீட்டிங்க்கு பிஸ்னஸ் சைட்லேருந்து ஒரு பார்ட்டியாட்டம் வந்திருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேட்டு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இது, எங்களை வர சொல்லிவிட்டு எங்களை இருக்க வச்சுட்டு நீ போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாங்க. இங்கேயா தேர்ந்துட்டு சிக்கனடா இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மிக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஐயோ இவன் வேறு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு சரிடா, நாங்கள் சின்ன மீட்டிங் தான், நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், அது வந்து உனக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அப்படியே சிரிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ரூம் இருக்குதுல்ல, ரூம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, நீ வந்துட்டு அந்த ரூமுக்கு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நாட்டியான ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பார், அந்த கெஸ்ட் ரூம்பு இன்னொரு ரூம், என் ரூம் ஓகேவா, நம்ம 2 பேரும் தனித்தனியாக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே முறுக்கிட்டு அப்படியே இந்த பக்கமாக போகிறாங்க. இவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி ஓடி வர்றாரு. அவர் ஓடி வர்றது பார்த்தோன்னா ஜிகே வந்துட்டு குடுன்ட்டு மேலே ஓடுறாரு. இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே கதவை பிடிச்சிக்கிறாங்க. ஜிகே இருந்துட்டு உள்ளே இருந்துட்டு அப்படியே சாத்துறாரு. இருந்துட்டு வெளியே இருந்துட்டு தள்ளிக்கோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் முடியாதுடா, போட அந்த ரூமுக்கு போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிகே வந்துட்டு பிடிச்சி அழுத்திட்டு இருக்காங்க. பட் ஜிகேவா இப்படி அழுத்து டேவா ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு புஷ் வந்துட்டு பண்ணுறாங்க. ஜிகே வந்துட்டு அப்படியே தள்ளி போடுறாரு, அப்படியே கீழே விழுக போகிறாரு. அதுக்குள்ளேயே இருந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே நிமித்தி நிற்க வச்சுட்டு ஏண்டா என்ன என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தியா? இங்கே பாரு, அம்மா அப்பா இல்லை, அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அர்த்தம் இல்லை, சரியா? போயிடு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண அப்படியே கிட்ட வராரு. ஜிகே வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு அப்படியே பின்னாடி போகிறாரு. இப்போ எதுவுமே கிஸ் பண்ணவே இல்லை, அப்படியே நின்றாரு. என்னாச்சு, எதுவும் கிஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தா இருந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜெயகாந்த் என்ன பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரூம் ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஜோ அம்மா என்னம்மா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லவுடாக பேசிடுறாங்க. இங்கே இருந்துட்டு எல்லாம் நம்மளுக்கு ஆண்டி நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாங்க. இங்கே பாரு, இல்லை அம்மா இருந்துட்டு வேறு ஏதோ நினச்சி பண்ணி வச்சுருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, பக்கத்தில் வரக்கூடாது. ஏண்டா உன் ஹஸ்பண்டை நீ இருந்துட்டு எப்படி பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவியா? இங்கே பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது லைட்டாக அப்படியே ஷர்ட் பட்டனெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. இருந்துட்டு அப்படி வர ஜெயிக்கவா அப்படியே பின்னாடி போயிட்டுருக்காங்க. இங்கே பாரா, வேண்டாம், எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுடா. எங்கள் அம்மா இருந்துட்டு உங்கள் அம்மாக்கிட்டேயே ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்துருந்தாங்களா, இது ஒன்று நடக்க போகுதுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நினச்சி பார்க்கலடா. என்ன ஃபஸ்ட் நைட்டு எப்படி இருந்தாலும் அம்மா வீட்டில் தான் பண்ணணுன்னு இருக்குது, நம்மளுக்கு இது 3rd நைட் தானே, பரவாயில்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிகே வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க. இங்கே பார், நீ வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் இன்றைக்கி நடக்கிறது நடந்தாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவாக இருந்துட்டு அப்படியே பக்கத்தில் வராரு. ஜிகே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் அவர் இருந்துட்டு எதுவுமே அப்போஸ்லாம் பண்ணல. அவருக்கும் ஓகேங்கிற மாதிரி தோணுச்சு. அவரோட கோவம்லாம் எங்கே இந்த ஃபஸ்ட் நைட் ரூமை பார்த்தோன்னே அப்படியே பறந்து போச்சு. இவன் கண்டிப்பாக விட மாட்டான்னு புரிஞ்சிருச்சு ஜேகேக்கு. ஜேகே வந்துட்டு தயாங் இங்கே பாரு, எல்லாம் எங்கள் அம்மாவை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இது முதல்ல ஹிண்ட் இருந்துச்சுடா, உங்கள் அம்மா இருந்துட்டு கண்டிப்பாக எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நீ என்ன பண்ணாலும் வாய் மூடிட்டு இருந்தேன். ஏன்னா நேற்றே எங்கள் அம்மா இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி
உங்கள் வீட்டுக்கு போகணும். அது சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அப்போவே பொறி தட்டுச்சு. அப்போனா எனக்கு இன்டென்ஷனால தான் கூப்பிட்டு வந்திருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. ஆமாம், ஏன் உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபுல் ஷர்ட்டையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படியே ரிமூவ் பண்ணால ஜேகேக்கா ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அப்படியே டாப் டு பாட்டம் அப்படியே பார்க்குறாங்க. ஏன்டா இப்படி பார்த்துட்ருக்க, வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெவியாக ப்ரீத் எடுத்து விடுறாங்க. இப்போ அப்படியே டீ பக்கத்தில் வர வர ஜிகோ அப்படியே கண்ணை முடிக்கிறாரு. அவரும் இதை அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதோட இந்த பாட்டை வந்து நான் என் பண்ணுறேன்னா இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப பிரேக் விட்டேன்டா, ரொம்ப பிரேக் விட்டு இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் கதை வந்து வரவே மாட்டேங்குது. நிறைய யோசிச்சு வச்சுருந்தாலும் வரமாட்டேங்குது பேசுகிறதுக்கு. எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சுல, அதனால தான். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே கைஸ், ஓகேடா. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஆர்மீஸ், லவ் யூ.